இன்னைக்கு எங்களோட மாஸ்டர் கிளாஸோட ஃபர்ஸ்ட் டேங்க. ஸோ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்தால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கு வந்து நான் உண்மையிலே வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மளோட வேலையை நம்ம சரியாக பண்ணுறோம். ஸோ அந்த வேலை வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னும் போது ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்குள்ளேயே வருது இல்லையா. அடுத்தது ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக வந்தாங்களோ அதை வந்து சரியான முறையில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்துட்டா மட்டும் பத்தாது இல்லையா, அவங்களோட அந்த 1 month கிளாஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அவங்க இங்கேருந்து கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக எதுக்கு வந்தாங்களோ அவ்வளோ நாலேஜும் இங்கேருந்து கேதர் பண்ணிட்டு போகணும். அந்த ஒரு பொறுப்பு வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ அது எப்போவுமே இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்களோட துறையில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஹேர் ஸ்டைல் தான். ஸோ மேக்கப் ஹேர் எல்லாமே இருந்தாலும் கண்டினியூஸாக இன்னிலேருந்து 4 daysக்கு வந்து எங்களோட கிளாஸ் வந்து ஹேர் ஸ்டைல் கிளாஸ். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக தியரி. ஹேர் ஸ்டைலுக்கு வந்து 1 day எடுக்கிற அளவுக்கு தியரி இருக்கானா அஃப்கோர்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து மேக்கப்னா மேக்கப் மட்டும் நினச்சிக்கிறாங்க. பட் மேக்கப் எவ்வளோ முக்கியமோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து நிறைய டாபிக் இருக்குது ஹேர் ஸ்டைலில் அவங்களுக்கு. ஸோ அதை ஒன்றுமே டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறோம், தெளிவாக சொல்லி கொடுக்குறோம், அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். முக்கியமாக இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்திருக்கிறதுல 100% ஸ்டூடெண்ட்டுமே பிகினர்ஸ் தான். மேக்கப் பற்றி எந்த ஒரு நாலேஜ் இல்லை, 0 knowledgeல வந்திருக்காங்க. ஆனால் அதில் எங்களுக்கு எந்த சிரமமுமே கிடையாது. ஏன்னா எங்களோட கிளாஸ் இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறதுனால அவங்கள ஹேண்டில் பண்ணுறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஈஸி தான். சொல்லப்போனால் இதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் கூட. ஸோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லணும் என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த 1 month ஒரு நாளும் என்னென்ன கிளாஸ் போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.